அமெரிக்காவோட முன்னாள் மந்திரி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு 5 வயசு இருந்தப்போ அவரோட அம்மா கிட்ட சொல்றாரு, என்னால் டெய்லி ஷெட்யூலுக்கு ஸ்டிக் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ன்ட்டு. அதுக்கு உடனே அவங்களோட அம்மா சாரா ரூஸ்வெல்ட் சொல்றாங்க, சரி நாளையிலேருந்து உனக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி வாழ்ந்துக்கோ, யார் கேட்க போறான்ட்டு. பார்த்தா அடுத்த நாள் அவங்க அம்மா சாரா ரூஸ்வெல்ட் அவங்களோட டைரியில் எழுதுறாங்க, இவ்வளோ நாளாக வந்து இப்போ இந்த ஷெட்யூலுக்கு நான் ஸ்டிக் பண்ணி வாழ மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்த என்னோட பையன் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அதே ஷெட்யூலை தான் அவனே வாலண்டியராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இப்போ இந்த கதையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்பதான் வந்து பீப்புள் மணியை பத்தி எப்படி திங்க் பண்றாங்கன்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பணத்தால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா அது நம்மளோட லைஃபை பெட்டராக்கினா தான் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம ஜென்ரேஷனோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் சார்லி மங்கர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரிச் ஆகணும்ன்ட்டு எனக்கு இன்டென்ஷன் கிடையாது, ஆனா வந்து எனக்கு இண்டிபெண்டா இருக்கணும்ன்ட்டு ஆசை. ஸோ இங்கே வந்து அவரோட கோல் வந்து அவருக்கு மணி மூலியமாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபைனான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட ஃபைனான்ஷியல் ஜேர்னியில் இந்த கோல் வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ரொம்ப மாசமாக பார்த்து வச்சிருக்கிற அந்த காரை வாங்கணுன்றதா இருக்கலாம், உங்களோட பசங்களை ஒரு நல்ல ஸ்கூல் காலேஜில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பெரிய பிராண்டோட டிஷர்ட்டை நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருப்பீங்க, அது வாங்கறதாகவும் இருக்கட்டும். இப்படி பண்ணதுனால உங்களுக்கு எந்த விதமான ஸ்டஃப்பையுமே வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனா, அதே பணத்த நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா, எப்படி நம்ம 5 வயசு ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு அவரோட ஓன் டைம கண்ட்ரோல் பண்ற இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதோ, அதே போல உங்களுக்குமே எந்த விதமான இன்டர்ஃபெரன்ஸும் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா நீங்க வந்து ஆக்ட் பண்ணலாம். இத தான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த்ன்ட்டு நம்ம மோர்கன் ஹவுசல் சொல்றாரு. நீங்களே நெனச்சு பாருங்களேன். நீங்க ஒரு நாள் மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அத பண்ணிக்கலாம். நீங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்றதுக்காக அவசர அவசரமா எழுந்து கிளம்பி அந்த ட்ரெயினையோ, இல்ல பஸ்ஸையோ போய் பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது என்னதான் சிம்பிளா நீங்க மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா எழுதுற ஜர்னலா இருந்தாலும் சரி, இல்ல படிக்கிற புக்கா இருந்தாலுமே சரி, இந்த ஃப்ரீடம உங்களுக்கு மணினால மட்டும் தான் வாங்கி தரவே முடியும். இப்ப எப்படி நம்ம 5 வயசு ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வந்து அவரோட ஓன் டெர்ம்ஸ்ல அவரோட ரொட்டீன பில்ட் பண்ணாரோ, அதே போல நீங்களும் எப்படி வந்து பணத்த வச்சு வெல்த்த பில்ட் பண்ணலான்றத இப்ப பார்ப்போம். இப்போ வெல்த்த நம்ம எப்படி பில்ட் பண்ணுவோம்னா, நம்ம எதுலலாம் நம்மளோட பணத்த செலவு பண்ணாம வச்சிருந்தோமோ, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வெல்த்தே பில்ட் ஆகுதுன்ட்டு மோர்கன் ஹவுசல் சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த வீட நீங்க வாங்காம இருக்கிறதுனாலயோ, இல்ல கார வாங்காம இருக்கிறதுனாலயோ, இல்ல அந்த துணிய வாங்காம இருக்கிறதுனாலயோ, உங்களோட மணி வந்து இங்க ஸ்பெண்ட் ஆகாம இருக்கு. இந்த மாதிரியான கேஸ்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு அங்க ஆக்சுவலாவே வெல்த் பில்ட் ஆகுது. அதாவது நம்ம செலவே பண்ணாம பேங்க் அக்கவுண்ட்லயே வச்சிருக்கிற அந்த பணம் தான் நம்மளுக்கு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கறதா மோர்கன் ஹவுசல் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், இப்ப நம்ம செலவே பண்ணாம பேங்க் அக்கவுண்ட்லயே வச்சிருந்தா, அப்புறம் எதுக்காக நம்ம வேலைக்கு போணும்? நம்ம சம்பாதிக்கிறதே செலவு பண்ணி என்ஜாய் பண்ண தானே அரவிந்த் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். பட் மோர்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு நாள் காலையில எழுந்துக்கிறப்போ உங்களால என்ன வேணாலுமே பண்ண முடியும். அதற்கான காரணம் உங்கள்ட்ட சேவிங்ஸ் இருக்கு. அந்த சேவிங்ஸ் இருந்தா போதுங்க. நீங்க வந்து எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரம் மட்டும் உங்களோட விருப்பப்படி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க எங்க வேணாலும் வாழலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்கேஸ் நீங்க உங்களோட வேலைய இழந்துட்டீங்கன்னா, அப்ப சேவிங்ஸ் இல்லாத சமயத்துல டக்குன்னு என்ன வேலை வருதோ, மாசம் மாசம் இருக்கிற எக்ஸ்பென்ஸ சமாளிக்கிறதுக்காக நம்ம அந்த வேலைய எடுத்துருவோம். பட் இதுவே நம்மட்ட அந்த சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த வேலைய தான் நம்ம எடுக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமும் இல்ல. நீங்க உங்களுக்கு புடிச்ச வேலை வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பொறுமையாவே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து இந்த ஃப்ரீடமையும் சேர்த்து குடுக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்களேன். எல்லா மாசமும் வர காச அந்தந்த மாசமே செலவழிக்கிறது பெட்டரா? அப்படி இல்லன்னா லைஃப்ல இந்த மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு புடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் பிரேக் எடுக்கணுன்ட்டு நினைக்கிறப்போ, அப்போ உங்களுக்கு பேக்கப்பா செர்வ் பண்ற இந்த சேவிங்ஸ் பெட்டரான்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளோட மைண்ட் செட்ட இங்க மாத்தணும். பணம் இருந்தா அத வச்சு நெறைய பொருள் வாங்கலான்ற மைண்ட் செட்லேருந்து, பணம் இருந்தா அத வச்சு நெறைய ஃப்ரீடம் வாங்க முடியும்ன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம போகணும். இப்போ மோர்கன் ஹவுசல் மனி திங்கர்ஸ 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாரு. ஒண்ணு வந்து கரண்ட் திங்கர்ஸ், இன்னொன்னு வந்து ஃபியூச்சர் திங்கர்ஸ். கரண்ட் திங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பிரசன்ட்ட பத்தியே யோசிப்பாங்க. இப்போ நம்ம வந்து எந்த பொருள வாங்கலாம்? இப்போ நம்ம லைஃப்ப எப்படி என்ஜாய் பண்ணலான்ட்டு. இத நானும் தான் பண்ணுவேன். இதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனாலும் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்ட்ல போட்ட உங்களோட எல்லா ஒர்க்குமே பிரசன்ட்ல மட்டுமே போயிடும். ஆனா ஃபியூச்சர் திங்கர்ஸ்ன்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க என்னதான் இத பண்ணாலுமே, அவங்க ஃபியூச்சருக்குமே வந்து அவங்களோட வெல்த்த அக்குமுலேட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ வந்து அவங்க பாஸ்ட்ல பண்ண ஒர்க் வந்து அவங்க பிரசன்ட்ல அவங்களுக்கு செர்வ் பண்றத தாண்டி, அவங்களோட ஃபுல் லைஃப்பயுமே வந்து அவங்க அக்குமுலேட் பண்ணி வச்ச வெல்த்தே வந்து டேக் கேர் பண்ணிக்கும். இதனால தான் வந்து நீங்க ஃபியூச்சர் திங்கரா உங்களோட மைண்ட் செட்ட ஷிஃப்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம்ன்ட்டு நம்மளோட மோர்கன் ஹவுசல் சைக்காலஜி ஆஃப் மனி புக்ல சொல்லியிருக்காரு. நீங்க பிரசன்ட்ல செலவே பண்ணாத பணத்துக்கு எந்தவித பர்ப்பஸுமே இல்லன்ட்டு நீங்க நெனச்சாலுமே, அதுதான் உங்களுக்கு இன்னைக்குமே சரி, இல்ல 5 வருஷம் கழிச்சுமே சரி, இல்ல உங்களோட லைஃப் டைம்க்குமே சரி, அந்த ஃப்ரீடத்த உங்களுக்கு குடுக்க போகுது. இப்ப நீங்க செலவே பண்ணாம அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்த
வெல்த்ல இருந்து கிடைக்கிற இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம்ல போட்டே பார்த்துருவோமே. இப்போ ஸ்பெக்ட்ரமோட லோவர் எண்ட்ல வந்து நீங்க கடனை போட்டுக்கோங்க. ஸ்பெக்ட்ரமோட ஹையர் எண்ட்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களோட லைஃப்ல நீங்க ஸ்பெக்ட்ரமோட லோவர் எண்ட்ல இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல ஹையர் எண்ட்ல இருந்தா நல்லா இருக்குமான்ட்டு. இப்போ ஸ்பெக்ட்ரமோட லோவர் எண்ட்ல இருந்து கொஞ்சம் மேல வருவோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கைண்ட்னஸ்ல உங்களோட லைஃபே ரிலே ஆகி இருக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு இங்க இண்டிபெண்டன்ஸ்ன்றது கிடையவே கிடையாது. இதுவே நீங்க ஸ்பெக்ட்ரமோட ஹையர் எண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்தாலே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோடையுமே நீங்க அதை பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே சொல்லுங்க, இதுவே நீங்க ஸ்பெக்ட்ரமோட லோவர் எண்ட்ல இருக்கீங்க, அதாவது கடனாளியா இருக்கீங்க. அந்த சமயத்துல உங்கள்ட்ட வேலை இல்லாதப்போ திடீர்னு வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ பேங்க்குமே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் ஸ்கெடியூலுமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கடன் வலையில சிக்கி ஸ்பெக்ட்ரமோட லோவர் எண்ட்ல இருக்கிறத விட நீங்க இதுவே ஸ்பெக்ட்ரமோட ஹையர் எண்டுக்கு போயிட்டீங்கன்னா, இன்கேஸ் அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு பர்ச்சேஸ் வந்தாலுமே நீங்க எந்த விதமான லோனுமே அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்கள்ட்ட தேவைக்கு ஏற்றதை விடவே அதிக அளவுல சேவிங்ஸ்ல எல்லாமே இருக்கு. அது வச்சு அந்த எக்ஸ்பென்ஸை தாராளமா நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மோர்கன் ஹவுசல் சொன்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது இருந்தாலே போதும், நீங்க அக்குமுலேட் பண்ணியிருக்கிற வெல்த்தை வச்சு உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைலை உங்களால கண்டிப்பா டிசைன் பண்ண முடியும். எனக்கு பர்சனலா இந்த சாப்டர்ல என்ன கான்ட்ரடிக்டிங்கா இருந்ததுன்னா, என்னதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாத மணி தான் டவுன் த லைன் அக்குமுலேட் ஆகி வெல்த் பில்ட் பண்ணாலுமே, நான் எல்லா மந்த்துமே அப்பப்போ என்ஜாய் பண்ண வேண்டியதை அப்பப்போ என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக கில்ட் ஃப்ரீ ஸ்பென்ஸ்ன்ட்டு ஒரு கேட்டகரி பக்கெட் நான் பிரிச்சிருக்கேன். அதுல வந்து என்னோட மூவி, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபே, கன்சர்ட் இது எல்லாத்தையுமே வந்து நான் கில்ட் ஃப்ரீ ஸ்பென்ஸ் கேட்டகரிக்குள்ள லிஸ்ட் பண்ணிடுவேன். இன்கேஸ் ஒரு மந்த் வந்து 20% முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற 5%யோ 6%யோ மூவ் பண்ணிட்டு அந்த மந்த்ல நான் அதிகமாக செலவு பண்ணிடுவேன். நீங்க அதை எப்படி பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இவர் வந்து நெவர் எனஃப்ன்ட்டு இன்னொரு சாப்டருமே எழுதியிருக்காரு. இந்த சாப்டரை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்கேஸ் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவை நீங்க எங்க கிளிக் பண்ணியுமே பார்க்கலாம். இது இந்த சீரிஸோட செகண்ட் வீடியோ. நீங்க இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்களை நான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமா போற நெவர் எனஃப் வீடியோல மீட் பண்றேன். இன்கேஸ் நீங்க வேற ஏதாச்சும் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னாலுமே நான் பிளேலிஸ்ட்ல எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதுலயுமே போயிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் அரவிந்த்.